السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியிலூடாக இன்று நாம் பார்க்க இருப்பது எமக்கு அதிக நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய 6 அமல்கள். முதலாவதாக சுபஹினுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சுபஹினுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை துன்யாவின் சுகங்களை விடவும் மிகவும் ஏற்றமானதா இருக்கும். இரண்டாவதாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஃபர்லாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் அவனது மரணத்தை தவிர சொர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் கிடையாது. மூன்றாவதாக வித்ர் தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். அவன் இரவினுடைய கடைசி பகுதியில் முதலாவது வானத்திற்கு இறங்கி வருகிறான். நான்காவதாக இரவினுடைய கடைசி பகுதியில் துஆ கேட்பதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவினுடைய கடைசி பகுதியில் முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான். அவ்வாறு வந்து அவன் கேட்கிறான், என்னிடத்தில் துவா கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்வதற்கு. அது மட்டுமன்றி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிப்பதற்கு. ஐந்தாவதாக 10 தடவைகள் சூரத்துல் இக்லாஸை ஓதுவதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யாராவது ஒருவன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று 10 தடவை ஓதினால் சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டிய ஒரு மாளிகையை கட்டுகிறான். ஆறாவதாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அதிகமாக திக்ர் செய்வதாகும். அபீ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டபோது அபீ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அதிகமாக திக்ர் செய்யும்படி அவர்கள் பதிலளித்தார்கள். ஆகவே இந்த அமல்களை எல்லாம் எமது வாழ்நாளில் எடுத்து நடப்பதற்கு ஏகவல்லவன் அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.